கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் அருளியப்ப மினிஸ்ட்ரி மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதிலும் இந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கும் இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை 128ஆம் சங்கீதம் முதல் 2 வசனங்கள். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் என்று. பிரியமானவர்களே, நாம் எப்பொழுது ஆசீர்வதிக்கப்பட முடியும் என்றால் கர்த்தரை குறித்த ஒரு பயத்தோடு வாழும்போது, கர்த்தருடைய வழிகளிலே நடக்கும்போது நாம் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கள். ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தரை குறித்த ஒரு பயத்தோடு வாழ்கிறோமா? தீமையான காரியங்களை விட்டு விலகி வாழ்கிறோமா? ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கு பயந்து செம்மையான வழியிலே நடக்கிறோமா? இந்த உலக பாவங்களை வெறுத்து வாழ்கிறோமா? தீய வழியை வெறுத்து வாழ்கிறோமா? துன்மார்க்கமான காரியங்களை வெறுத்து வாழ்கிறோமா? கர்த்தருக்கு பயந்து வாழும்போது நம்முடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டதா இருக்கும். ஹல்லேலூயா. தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம். நம்முடைய வாழ்க்கையிலே பிசாசின் கிரியைகளுக்கு ஒருபோது நாம் இடம் கொடுக்க கூடாது. ஒவ்வொரு நாளும் கர்த்தரை குறித்த ஒரு பயத்தோடு நன்மையான காரியங்களை யோசிக்கும் பொழுது, உலக பாவங்களை வெறுத்து வாழும்போது, செம்மையான வழியிலே நடக்கும்போது, கர்த்தருக்கு பிரியமாய் உண்மையாய் வாழும்போது கர்த்தர் நம்முடைய குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். நாம் செய்கிற வேலைகளை ஆசீர்வதிப்பார். கைகளின் பிரயாசத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். பாக்கியமும் நன்மையும் நமக்கு உண்டாயிருக்கும். ஹல்லேலூயா. இன்றைக்கு அநேக குடும்பங்களிலே கைகளின் பிரயாசத்தை சாப்பிட முடியாமல் அது தேவையில்லாத காரியங்களுக்கு எல்லாம் போய்விடுகிறது. ஏனென்றால் கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதத்தை பிசாசானவன் சாப்பிட்டு கொண்டு இருக்கிறான். நம்முடைய தானியத்தை நாம் சாப்பிட வேண்டும், ஒருபோதும் சத்துரு சாப்பிடக்கூடாது. ஹல்லேலூயா. நம்முடைய கைகளின் பிரயாசத்தை நாம் சாப்பிடும்படியாக கர்த்தர் ஆசீர்வதித்து நமக்கு கொடுப்பார். நாம் செய்கிற வேலைகளை ஆசீர்வதிப்பார், வியாபாரங்களை ஆசீர்வதிப்பார். சிறு தொழிலாக இருந்தாலும் அதை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவார். ஹல்லேலூயா. நம்முடைய கைகளின் பிரயாசம் ஆசீர்வதிக்கப்படும். ஒவ்வொரு நாளும் நாம் செய்கிற வேலைகளை, வியாபாரங்களை கர்த்தர் ஆசீர்வதித்து அதை விருத்தியாக்கி கொடுப்பார். இன்றைக்கு அனைவருடைய வாழ்க்கையிலே கைகளின் பிரயாசம் வேஸ்டாக போகிறது, வீண் செலவுக்கு போகிறது. ஏனென்றால் கர்த்தரை குறித்த ஒரு பயத்தோடு வாழாமல் தங்களுடைய சுய விருப்பத்தின்படி வாழ்வதினாலே, துன்மார்க்க வழிகளிலே நடப்பதினாலே, பாவமான காரியங்களை செய்வதினாலே ஆசீர்வாதங்களை இழந்து போகிறார்கள். கர்த்தருடைய பிள்ளைகள் நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். கர்த்தரை குறித்த ஒரு பயத்தோடு வாழ்கிறோமா? ஒவ்வொரு நாளும் கர்த்தரை தேடுகிறோமா? அவருடைய சமூகத்தை நாடுகிறோமா? வேத வசனங்களை வாசிக்கிறோமா? அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறோமா? உலக துன்மார்க்க ஜீவியத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்ட பிள்ளைகளாய், ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளாய் வாழ்கிறோமா? நம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அதற்கு நாம் தகுதியுள்ள ஜனங்களை மாற வேண்டும். ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறார், நம்மை அவர் வழி நடத்துகிறார். ஆனால் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே எப்படி வாழ்கிறோம்? அவருக்கு பிரியமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்கிறோமா, அல்லது துன்மார்க்க ஜீவியம் செய்கிறோமா? நாமே சற்று ஆராய்ந்து பார்ப்போம். எப்பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தரை குறித்த ஒரு பயத்தோடு தீமையான காரியங்களை, துன்மார்க்கமான காரியங்களை வெறுத்து வாழ்கிறோமோ, கர்த்தருடைய வழிகளிலே நடக்கிறோமோ, அவர் வேதத்தில் கற்றுக் கொடுத்த வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறோமோ, அப்பொழுது நம்முடைய கைகளின் பிரயாசத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நம்முடைய குடும்பத்திலே பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். ஹல்லேலூயா. நாம் கர்த்தருக்கு பயப்படும் போது இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. அடுத்த வசனத்துல நாம் பார்க்கும் பொழுது, உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள், உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளைப் போல் இருப்பார்கள். இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. பிரியமானவர்களே, கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமான ஆசீர்வாதங்களை அவன் பெற்றுக்கொள்வான். நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தருக்கு பயந்து வாழ்கிறோமா? நம்முடைய கைகளின் பிரயாசம் ஆசீர்வதிக்கப்படுகிறதா, அல்லது சத்ருவானவன் சாப்பிட்டு கொண்டு இருக்கிறானா? நாம் சத்ருவுக்கு இடம் கொடுக்கும்போது அவன் நம்முடைய குடும்பத்திலே வந்து திருடி விடுவான். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே என்றே வேறொன்றுக்கும் வரான் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. பிரியமானவர்களே, ஒரு நாளும் பிசாசுக்கு இடம் கொடுக்காதபடிக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து சத்ருவுக்கு எதிர்த்து நிற்போம். ஹல்லேலூயா. நம்முடைய ஆசீர்வாதங்களை கர்த்தர் பெருக பண்ணுவார். நமக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்க செய்வார். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய சித்தத்துக்கு நம்மை அர்ப்பணிப்போம். நம்முடைய கைகளின் பிரயாசத்தை அவர் ஆசீர்வதித்து பெருக பண்ணுவார். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.
நம்மை நாமே அவருடைய சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிப்போம். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, மெய் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் கூட உடைய வார்த்தைகளோடு எங்களோடு பேசினீரே, அதற்காக ஸ்தோத்திரம். நல்லவரே மெய் துதிக்கிறோம், வல்லவரே மெய் துதிக்கிறோம், மகிமை உள்ளவரே மெய் துதிக்கிறோம். நேற்றும் இன்றும் என்று மாறாத எங்கள் அன்பு நேசரே மெய் துதிக்கிறோம். ஜீவாதிபதி ஆனவரே மெய் துதிக்கிறோம். எங்களுக்காக ஜீவனையை கொடுத்தவரே மெய் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு நாளும் எங்களை பத்திரமாய் பாதுகாத்துக்கு ஜீவனோடு வைத்திருக்கிறீரே நன்றி. எங்களுடைய தேவைகளை சந்திக்கிறீரே நன்றி. உண்ணவும் உடுக்கவும் தங்குவதற்கு இடம் கொடுத்து எங்களை பாதுகாக்கிறீரே நன்றி. சற்று கொண்டு வருகிற எல்லா தீமைகளுக்கும் விலக்கி, ஆபத்துகளுக்கும் விலக்கி எங்களை பாதுகாக்கிறீரே நன்றி அப்பா. இப்பொழுது இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் உடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். என் தேவன் தாமே பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. பிள்ளைகள் செய்த தவறுகள், குறைகள், குற்றங்கள், நமக்கு விரோதமான பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து ஆசீர்வதிங்க. உடைய பரிசுத்த இரத்தத்தினால் கழுவி சுத்திகரிங்கப்பா. உடைய நன்மைகளை பெற்றுக்கொள்ள பிள்ளைகளை தகுதிப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. உடைய கரங்களிலே தாழ்த்துக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் வேலைக்காக ஜெபிக்கிறார்களோ, வேலை காரியங்களில் இருக்கிற தடைகளை முற்றிலுமாக நீக்கி போடுவீராக. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினால் தடைகள் முற்றிலுமாக நீக்கப்பட்டு போவதாக. என் தேவன் ஆசீர்வதிங்க. ரீபா கபரா ஷாக்கா ராக்கா தூரி கர தரபலா ரபா கபரா சந்த ரதன கதரபலா. தடைகள் விலகுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ரியா கபோர ஷேகேல் இதனை மர சதரபலா ரீபா லகா தூராபா ராக்காபா ரேஷே தேனே மாக்காரபா. என் தேவனை ஆசீர்வதிங்க. நம்முடைய கரங்களிலே தாழ்த்தி ஒப்போடுது ஜெபிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் திருமண காரியங்களுக்காக ஜெபிக்கிறார்களோ, பிள்ளைகளுக்கு ஏற்ற துணையை கொடுங்கப்பா, ஆசீர்வதிங்க. திருமண தேவைகளுக்கு வேண்டிய பண தேவைகளை சந்திங்க. சூழ்நிலைகளை எல்லாம் சாதமாய் மாற்றி கொடுங்க. உடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் திருமணமாகி நீண்ட நாட்களாக குழந்தை இல்லாமல் கஷ்டப்படுகிறார்களோ, என் தேவன் அவர்களுடைய மன விருப்பத்தை நிறைவேற்றுங்க. கர்ப்பத்தின் கண்ணில் இருக்கிற தடைகளை நீக்கி ஆசீர்வதிங்க. என் தேவன் தடைகளை நீக்குகிறவர். பிள்ளைகள் வாழ்க்கையில் உள்ள எல்லா தடைகளையும் நீக்கி ஆசீர்வதிப்பீராக. பிள்ளைகள் கர்த்தரால் ஒரு சுதந்திரம், கர்ப்பத்தின் கண்ணி அவரால் கிடைக்கும் பலன் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். என் தேவன் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் வேலைகள் வியாபாரங்கள் செய்கிறார்களோ, கைகளின் பிரயாசத்தை பெருக பண்ணுங்க, வர்த்திக பண்ணுங்க. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கணவரால் கைவிடப்பட்ட ஒரு நிலைமையிலே யாருமே இல்லாமல் திக்கற்றவர்களை வாழ்கிறார்களோ, என் தேவன் அவர்களை சந்திங்கப்பா. திக்கற்ற பிள்ளைகளுக்கு நீரே சகாயர். மனம் இறங்குங்க, ஆசீர்வதிங்க. பிள்ளைகளுடைய படிப்பு காரியங்களை, பண தேவைகளை எல்லாவற்றையும் சந்திங்கப்பா. நம்முடைய கரங்களிலே தாழ்த்துகிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கணவன் மனைவிக்கிடையே பிரிவினையோடு பிரச்சனையோடு வாழ்கிறார்களோ, என் தேவன் அந்த குடும்பத்தை சந்திங்கப்பா. குடும்பத்திலே குழப்பங்களையும் பிரிவினைகளையும் கொண்டு வருகிற பொல்லாத சத்துருவின் கிரியைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இப்பொழுதே வெளியேறட்டும். ரீபா ராபா தூர் ராபா கேரே ஷேக்கே லே தேனே மாக்கரபா ரபா கபரா ஷேக்கே லே தேனே மாராதரபலா. என் தேவன் சிலுவையிலே சிந்திய ரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கியவர். ஒவ்வொரு குடும்பத்திலும் தெய்வீக சமாதானம் ஆளுகை செய்யட்டும். பிள்ளையுடைய இருதயத்திலே தேவ சமாதானம் நிரம்பட்டும். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. உடைய கரங்களிலே தாழ்த்தி ஒப்போடுத்து ஜெபிக்கிறோம். இந்த இரவு நேரத்தில் இன்பமான நித்திரை கொடுங்கப்பா. யாரெல்லாம் பலவீனத்தோடு, சோர்வோடு, வியாதியோடு கஷ்டப்படுகிறார்களோ, என் தேவன் அவர்களை சுகமாக்குவீராக. உடைய சுகமாக்கும் கரம் பிள்ளைகளை இப்பொழுதே தொட்டு சுகமாக்கட்டும், விடுதலையாக்கட்டும். பலவீனத்திலே உடைய பலன் பரிபூரணமாய் விளங்கட்டும். ஆசீர்வதிங்கப்பா. அதிகாலையில் எழுந்து தேவ சமூகத்திலே காத்திருக்க எங்களுக்கு பலன் தாங்க உடைய சமூகத்திலே அர்ப்பணிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் உடைய சித்தம் செய்ய எங்களை அர்ப்பணிக்கிறோம். உமக்கேற்ற பரிசுத்த வழியிலே நடக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம். கர்த்தரை குறித்த ஒரு பயத்தோடு வாழ்ந்து செம்மையான வழியிலே நடந்து உடைய நன்மைகளே நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களை தகுதிப்படுத்துங்க. ஆசீர்வதிங்க. தாழ்த்தி ஜெபிக்கிறோம். நீரே எங்களுக்கு அடைக்கலம், நீர் எங்களுக்கு பாதுகாப்பு. நாங்கள் நம்பி இருக்கிறவர் நீர் ஒருவர் மாத்திரமே. எங்களை ஆசீர்வதிப்பீராக. முற்றிலுமாக தாழ்த்தி வெறுமையாக்கி ஜெபிக்கிறோம். எல்லா துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.